Welcome to my channel NA Education. இந்த சேனலில் நம்ம தொடர்ந்து ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமான விடயங்கள், அது சம்மந்தமான குறிப்புகள், கேள்வி வினாக்கள் என்ற ரீதியில் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவிலேயும் நிறைய கேள்விகளும் விடைகளும் காணப்படுகிறது. தேவையானவங்க இதை நோட் பண்ணி குறித்து கொள்ளுங்க. ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1985ஆம் ஆண்டு 28ஆம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் தேசிய கல்வி நிர்வாகம் உருவாக்கப்பட்டது. இதில் பாடத்திட்டங்களை தயாரிக்கின்ற நிறுவனமாக தேசிய கல்வி நிறுவனம் காணப்படுகின்றது. ஆசிரியர்களுக்கான வான்மைத்துவ பயிற்சிகளை வழங்குகின்ற ஒரு முதன்மையான நிறுவனமாகும் தேசிய கல்வி நிறுவனம். இவற்றினை விட தேசிய கல்வியல் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகள் மற்றும் ஆசிரியர் வள நிலையங்கள் போன்றனவும் பயிற்சிகளை வழங்குகின்றன. தேசிய கல்வி நிர்வாகம் 1985ஆம் ஆண்டு 28ஆம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் உருவாக்கப்பட்டது. இலங்கை பாதுகாப்பு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது 2007ஆம் ஆண்டு. கணனி பல்கலைக்கழகத்தில் இருந்து இயங்குகின்ற கவின்கலை பல்கலைக்கழகம் தனியொரு கற்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகங்களாக உருவாக்கப்பட்ட ஆண்டு 2005ஆம் ஆண்டு. இலங்கையில் கல்வியலுக்கு என தனிப்பீடம் காணப்படும் பல்கலைக்கழகங்கள்: ஒன்று கொழும்பு பல்கலைக்கழகம், மற்றது இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் கொலம்பு யூனிவர்சிட்டியும் ஓப்பன் யூனிவர்சிட்டியிலிருந்து தனியான கல்வியலுக்கான தனிப்பீடம் காணப்படுகின்ற பல்கலைக்கழகங்கள். இலங்கையில் திறந்த பல்கலைக்கழகம் 1978ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் இலங்கை திறந்த பல்கலைக்கழகமானது உருவாக்கப்பட்டது. 1978ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் இலங்கை திறந்த பல்கலைக்கழகமானது உருவாக்கப்பட்டது. பாதுகாப்பு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது 2007ஆம் ஆண்டு. அடுத்தது கலனி பல்கலைக்கழகத்திலிருந்து இயங்குகின்ற கவின்கலை பல்கலைக்கழகம் தனியொரு கற்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகங்களாக உருவாக்கப்பட்ட ஆண்டு 2005ஆம் ஆண்டு. இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் 1978ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. இலங்கை பல்கலைக்கழகங்கள் மற்றும் திறந்த பல்கலைக்கழகங்கள் முதலாக பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1942ஆம் ஆண்டு. இதில் இலங்கை பல்கலைக்கழகம் மற்றும் திறந்த பல்கலைக்கழகங்களை பற்றி பார்ப்போம். அதில் முதலாக பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1942ஆம் ஆண்டு. அடுத்தது இலங்கையின் முதலாவது பல்கலைக்கழகம் சிலோன் பல்கலைக்கழகம். இலங்கையில் தற்போது காணப்படுகின்ற பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை 17. இலங்கையில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு 1978ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் உருவாக்கப்பட்டது. சிலோன் பல்கலைக்கழகம் இலங்கை பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்ட ஆண்டு 1972ஆம் ஆண்டு. இலங்கையின் 16வது தேசிய பல்கலைக்கழகம் கம்பஹா விக்ரம் ஆராய்ச்சி ஆயுர்வேத பல்கலைக்கழகம். 17வது இலங்கை பல்கலைக்கழகமாக வவுனியா பல்கலைக்கழகம் காணப்படுகின்றது. யாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வியல் துறை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 2007ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதில் பல்கலைக்கழகங்களில் பார்த்திங்கன்னா முதலாக உருவாக்கப்பட்ட ஆண்டு 1942ஆம் ஆண்டு. அடுத்தது இலங்கையின் முதலாவது பல்கலைக்கழகம் சிலோன் பல்கலைக்கழகம். அடுத்த இலங்கையில் தற்போது காணப்படுகின்ற பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை 17. இலங்கையில் கல்வியலுக்கு என தனிப்பீடம் காணப்படுகின்ற பல்கலைக்கழகம் ஒன்று கொழும்பு, மற்றது இலங்கை திறந்த பல்கலைக்கழகம். இலங்கையில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1978ஆம் ஆண்டு. 16ஆம் இலக்க
சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது. இலங்கையின் திறந்த பல்கலைக்கழகம் 78ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. இலங்கையில் திறந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி பீடங்கள், எந்திரவியல் பீடங்கள், சமூக விஞ்ஞான பீடம், சட்ட பீடங்கள், இயற்கை விஞ்ஞான பீடங்கள் ஆகியன இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் காணப்படுகின்றது. சிலோன் பல்கலைக்கழகம் இலங்கை பல்கலைக்கழகமாக மாற்றம் பெற்ற ஆண்டு 1972ஆம் ஆண்டு. இலங்கையின் 16வது தேசிய பல்கலைக்கழகம் கம்பஹா விக்ரமாராய்ச்சி ஆயுள்வேத பல்கலைக்கழகம். 17வது இலங்கையின் பல்கலைக்கழகம் வவுனியா பல்கலைக்கழகம். இலங்கையில் பாதுகாப்பு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2007ஆம் ஆண்டு. கலனி பல்கலைக்கழகத்தில் இருந்து இயங்குகின்ற கவின் கலை பல்கலைக்கழகம் தனியொரு கற்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகமாக உருவாக்கப்பட்ட ஆண்டு 2005ஆம் ஆண்டு. இது இலங்கை பல்கலைக்கழகங்கள் மற்றும் திறந்த பல்கலைக்கழகங்கள் பற்றிய விடயங்களாகும். எந்த மாவட்டத்தில் மிகவும் குறைந்தளவான மாணவர்கள் உள்ளனர்? கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் மிகவும் குறைந்த அளவிலான மாணவர்கள் காணப்படுகின்றனர். அது கிளிநொச்சி மாவட்டம். எந்த மாகாணத்தில் அதிக கூடிய மாணவர்கள் காணப்படுகின்றனர்? அதாவது கூடுதலான மாணவர்கள் காணப்படுகின்ற மாகாணம் மேல் மாகாணம். மேல் மாகாணத்தில் அதிகூடிய மாணவர்கள் காணப்படுகின்றனர். குறைந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டம். எந்த அளவு அதிகூடிய மாணவர்கள் காணப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது மேல் மாகாணம். மேல் மாகாணத்தில் அதிகூடிய மாணவர்கள் காணப்படுறாங்க. பாடசாலை அபிவிருத்தி குழுவில் இருக்கும் உச்ச அளவு எண்ணிக்கையானோர் எத்தனை? அதாவது பாடசாலை அபிவிருத்தி குழுவில் உச்ச அளவான எண்ணிக்கை 12 ஆகும். 12 உறுப்பினர்கள் காணப்படுவர். பாடசாலை அபிவிருத்தி திட்டமிடல் தொடர்பாக செயற்படுகின்ற சர்வதேச நிறுவனங்களில் ஒன்றாக கருதப்படுவது யுனெஸ்கோ. யுனெஸ்கோ நிறுவனம் பாடசாலையில் அபிவிருத்தி திட்டமிடல் தொடர்பாக செயற்படுகின்ற ஒரு சர்வதேச நிறுவனங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. இலங்கையில் ஆசிரியர் அபிவிருத்திக்கான தெற்காசிய நிறுவனம் எங்கே அமைந்துள்ளது? இலங்கைக்கான ஆசிரியர் அபிவிருத்திக்கான தெற்காசிய நிறுவனம் மீப்பே பாதுக்கையில் காணப்படுகின்றது. கல்வியை புறக்கணிக்கின்ற ஒருவன் தனது வாழ்க்கையில் இறுதி புதைகுழியை நோக்கி செல்கிறான் என கூறிய அறிஞர் யார்? அதாவது கல்வியை புறக்கணிக்கின்ற ஒருவன் தன் வாழ்க்கையில் இறுதி புதைகுழியை நோக்கி செல்கிறான் என கூறிய அறிஞர் பிளேட்டோவாகும். இவர்தான் இந்த கருத்தை கூறியவர். பாடசாலை அபிவிருத்தி குழுவில் இருக்கும் உச்ச அளவு எண்ணிக்கையானோர் 12. பாடசாலை அபிவிருத்தி திட்டமிடல் தொடர்பாக செயற்படுகின்ற சர்வதேச நிறுவனங்கள் ஒன்று யுனெஸ்கோ. இலங்கையில் ஆசிரியர் அபிவிருத்திக்கான தெற்காசிய நிறுவனம் எங்கே அமைந்துள்ளது? மீப்பே பாதுக்கையில். கல்வியை புறக்கணிக்கின்ற ஒருவன் தனது வாழ்க்கையின் இறுதி புதைகுழியை நோக்கி செல்கிறான் என கூறியுள்ள அறிஞர் பிளேட்டோ. முதலாவது விளையாட்டு பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் ஹோமாகம. சர்வதேச மனித உரிமைகள் தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகின்றது? டிசம்பர் மாதம் 10ஆம் திகதி சர்வதேச மனித உரிமைகள் தினமானது அனுஷ்டிக்கப்படுகின்றது. சர்வதேச சுற்றாடல் பாதுகாப்பு தினம் எப்பொழுது அனுஷ்டிக்கப்படுகின்றது? சர்வதேச சுற்றாடல் பாதுகாப்பு தினம் ஜூன் மாதம் 5ஆம் திகதி அனுஷ்டிக்கப்படுகின்றது. பாடசாலை பாடவிதான அபிவிருத்தியில் உதவி புரிந்த நிறுவனம் எது? உலக வங்கி. உலக வங்கி பாடசாலையின் பாடவிதான அபிவிருத்திக்கான உதவிகளை புரிகின்ற நிறுவனமாக காணப்படுகின்றது. சிறுவர் ஆரம்ப கல்வி அபிவிருத்திக்கும் பொறுப்பாக உள்ள அமைச்சு எது? சிறுவர் ஆரம்ப கல்வி அபிவிருத்திக்கு பொறுப்பாக உள்ள அமைச்சு மகளிர் மற்றும் சிறுவர் அபிவிருத்திக்கான இராஜாங்க அமைச்சாகும். மகளிர் மற்றும் சிறுவர் அபிவிருத்திக்கான இராஜாங்க அமைச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சில விடயங்கள். தெற்காசியா பிராந்தியத்தில் கல்வி அறிவு வீதம் கூடுதலான நாடுகளை பார்த்திங்கன்னு சொன்னால் மாலைதீவு. அடுத்தது இலங்கை. சாக் நாடுகளுக்கான பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவின் புதுடெல்லியில். ஐக்கிய நாடுகள் சபைக்கான பல்கலைக்கழகம் ஜப்பான் டோக்கியோவில் காணப்படுகின்றது. சாக் நாடுகளில் மொத்த தேசிய வருமானத்தில்
கல்விக்காக அதிக நிதியை ஒதுக்கின்ற நாடாக இலங்கை காணப்படுகின்றது. உலக ஆசிரியர் தினத்தை சிபாரிசு செய்த இலங்கையர் மெண்டிஸ். 1994 இவர் சிபாரிசு செய்தார். சர்வதேச சிறுவர் தினம் எப்போது? அக்டோபர் மாதம் 1 உலக ஆசிரியர் தினம் எப்போது? அக்டோபர் 5 இலங்கையில் உலக ஆசிரியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது? அக்டோபர் மாதம் 6 கொண்டாடப்படுகின்றது. இலங்கையில் காணப்படுகின்ற முதலாவது தேசிய பாடசாலை காலி ரிச்மண்ட் கல்லூரி, முதலாவது மத்திய கல்லூரி மத்துகம மத்திய கல்லூரி. இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர் CWW கண்ணங்கரா. இலங்கையின் கணனி எழுத்தறிவு வீதம் 34.7%. டிஜிட்டல் எழுத்தறிவு வீதம் 67.6%. இலங்கையில் கல்வி அபிவிருத்திக்கு என உதவி புரிகின்ற சர்வதேச நிறுவனங்கள் எவை? 1 உலக வங்கி, அடுத்தது ஆசியா அபிவிருத்தி வங்கி, யுனிசெஃப், யுனெஸ்கோ, அடுத்தது வேர்ல்ட் ஃபுட் புரோகிராம். இலங்கையின் முதலாவது பத்திரிகையின் பேர் என்ன? கலம்பு ஜேர்னல். இலங்கையில் திறந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? 1978 இலங்கையின் திறந்த பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டது. கிராமப்புற பாடசாலைகளில் கல்வி அபிவிருத்திக்கு என வகையிலான பாடசாலைகள் கல்வி அமைச்சினால் ஸ்தாபிக்க இசுரு பாடசாலைகள். சிறுவர் மேம்பாட்டிற்காகவும் நலன் கருதியும் அமைக்கப்பட்ட நிறுவகம் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை, நேஷனல் சைல்ட் புரொடெக்ஷன் அத்தாரிட்டி. உலகின் மிக பெரிய பல்கலைக்கழகம் இந்திரா காந்தி தேசிய திறந்த பல்கலைக்கழகம். Z மதிப்பீட்டு முறைமை எப்பொழுது அறிமுகம் செய்யப்பட்டது? 2001 உருவாக்கப்பட்டது. அடுத்து பார்த்திங்கன்னா தேசிய கல்வி ஆணைக்குழு. தேசிய கல்வி ஆணைக்குழுவானது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1991 தேசிய கல்வி ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது. தேசிய கல்வி ஆணைக்குழுவின் பதவிக்காலமாக 5 வருட காலம் காணப்படுகின்றது. கல்வியில் தேசிய குறிக்கோள் முன்வைக்கப்பட்டிருப்பது தேசிய கல்வி ஆணைக்குழுவினால் ஆகும். இலங்கை தேசிய கல்வி ஆணைக்குழு உறுப்பினர்கள் ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுவார்கள். இது மேலதிகமான தகவல்களை நான் குறிப்பிட்டிருக்கேன். கல்வி முகாமைத்துவம் எந்த அடிப்படையில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது? கல்வி முகாமைத்துவமானது பாடசாலை மட்டம், பிரதேச மட்டம், வலய மட்டம், மாகாண மட்டம், தேசிய மட்டம் என்ற ரீதியில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. ஸ்கூல் லெவல், டிவிஷனல், சோனல் லெவல், ப்ரொவின்ஷியல் லெவல், நேஷனல் லெவல் ரீதியில் கல்வி முகாமைத்துவம் அந்த அடிப்படையில் ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுகின்றது. கல்வி அமைச்சின் கீழ் எந்தெந்த திணைக்களங்கள் காணப்படுகின்றன? 1 பரீட்சைகள் திணைக்களம், கல்வி வெளியீட்டு திணைக்களம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி அதாவது சுவடிகள் திணைக்களம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் நேஷனல் ஆர்ச்சிவ். இவ்வாறு கல்வி அமைச்சின் கீழ் திணைக்களங்கள் காணப்படுகின்றது. கல்வி செயற்பாட்டின் மாணவர்களிடம் ஆசிரியரினால் எந்தெந்த துறைகளில் அபிவிருத்தியினை ஏற்படுத்த முடியும்? 1 அறிவு, திறன், மனப்பாங்கு போன்ற விடயங்களில் ஏற்படுத்த முடியும். அடுத்து இலங்கையின் உயர்கல்வி சம்பந்தமான சில ஒரு முக்கியமான நோட்ஸல் செல்வன் விரும்பினவங்க அதை சேர்த்துக்கொள்ளுங்க. 1770 சிலோன் வைத்திய பாடசாலையானது ஆரம்பிக்கப்பட்டது. 1775 கொழும்பு சட்டக்கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. சிலோன் வைத்தியசாலை 1870 1875 கொழும்பு சட்டக்கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. 1884 இலங்கை விவசாய பாடசாலைகள் உருவாக்கப்பட்டது. 1893 இலங்கையின் முதலாவது தொழில்நுட்ப கல்லூரி மருதானையில் உருவாக்கப்பட்டது. முதலாவது தொழில்நுட்ப கல்லூரி மருதானையில் 1893 உருவாக்கப்பட்டது. 1857 காலி தொழில்நுட்ப கல்லூரி உருவாக்கப்பட்டது. காலியில் உருவாக்கப்பட்டது 1957.
1921ஆம் ஆண்டு சிலோன் பல்கலைக்கழக கல்லூரியானது உருவாக்கம் பெற்றது. 1921ஆம் ஆண்டு சிலோன் பல்கலைக்கழக கல்லூரி உருவாக்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டிற்கான ஆசிரியர் தின தொனிப்பொருள் ஆசிரியர் தொழிலை ஒரு புதிய அர்த்தத்துடன் கூடிய கூட்டுத் தொழிலாக அங்கீகரித்தல். 2025ஆம் ஆண்டிற்கான சர்வதேச கணித மற்றும் விஞ்ஞான ஒலிம்பியாட் போட்டிகள் இங்கு நடைபெற்றது, மலேசியா. அடுத்த சில குறிப்புகளை நான் தரேன். நீங்கள் விரும்பினவங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. நான் அதை வீடியோவில் எழுதி போடலை. உங்களுக்கு விரும்பினா நீங்கள் நோட் பண்ணி கொள்ளுங்க. 1943ஆம் ஆண்டு இலங்கையில் மத்திய மகா வித்தியாலயங்கள் தோற்றம் பெற்றது. 1943ஆம் ஆண்டு. அடுத்து உதவி நன்கொடை பெறுகின்ற பாடசாலைகளுக்கான உதவி நன்கொடை பெறுகின்ற பாடசாலைகளில் ஆசிரியர்களுக்கான சம்பளம் நேரடியாக கவர்மெண்ட்னால் வழங்கப்பட்டது 1932ஆம் ஆண்டில் இருந்தால் உதவி நன்கொடை பெறுகின்ற பாடசாலைகளுக்கு ஆசிரியர்களுக்கான சம்பளம் நேரடியாக அரசினால் வழங்கப்பட்டது. 1939ஆம் ஆண்டு 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வி கட்டாயமாக்கப்பட்டது. அதே மாதிரி 1939ஆம் ஆண்டு தான் கல்வி கட்டளை சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வந்தது. ஆனால் அது கட்டளை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1920. ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1939ஆம் ஆண்டு. அடுத்தது மேற்கத்தியத்தினால் மேற்கத்தியங்களில் இருக்கின்ற தொழில் கல்விகளை வழங்க பாடுபட்டவர்கள் ஜூலியஸ் நியாரே மற்றும் CWW கண்ணங்கரா. இவர் கீழத்திய தொழிற்கல்வியை கொண்டு வரதுக்காக பாடுபட்ட ஒருவர். அடுத்தது மேலத்தியத்தில் இருந்து தொழிற்கல்வியை வழங்க பாடுபட்டவர் ஜூலியஸ் நியாரே. கீழத்தியத்தில் தொழிற்கல்வியை வழங்க பாடுபட்டவராக CWW கண்ணங்கரா காணப்படுகின்றார். இலங்கையில் காணப்படுகின்ற பண்டைய பாடசாலைகளை பார்த்தோம்னா கிழக்கு மாகாணத்தில் காணப்படுகிறது மெதடிஸ்ட் கல்லூரி, வடக்கு மாகாணத்தில் தெல்லிப்பளை யூனியன் கல்லூரி காணப்படுகின்றது. ரோயல் காலேஜின் பழைய பேர் என்ன? கலம்பு அகாடமி. கந்தச திட்டத்தின் முக்கிய நோக்கம் யாது? கந்தச திட்டத்தின் முக்கிய நோக்கம் கிராமப்புறங்களில் தொழில் கல்விகளை வழங்குவது. இதுதான் கந்தச திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். 1832ஆம் ஆண்டு CWW கண்ணங்கரா அவர்களினால் கல்வி அமைச்சராக இருக்கின்ற போது கந்தச கிராமிய கலை திட்டமானது கிராமப்புறங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. 1832ஆம் ஆண்டு CWW கண்ணங்கரா அவர்கள் கல்வி அமைச்சராக இருக்கின்ற போது தான் இந்த கந்தச கிராமிய கலை திட்டமானது நடைமுறைக்கு வந்தது. கிராமப்புற மாணவர்களுக்கு தொழிற்கல்விகளை வழங்குகின்ற நோக்கில் CWW கண்ணங்கரா இலங்கையில் நடைமுறைப்படுத்திய கந்தச திட்டம் கண்டியில் காணப்படுகின்றது. 1832ஆம் ஆண்டு CWW கண்ணங்கராவினால் கந்தச திட்டமானது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. கச்சத்தீவு யாருடைய காலத்தில் இலங்கையில் கையளிக்கப்பட்டது? ஸ்ரீமாவு பண்டாரநாயக்காவின் பிரதமராக இருந்த காலத்தில் தான் இந்திரா காந்தியினால் கச்சத்தீவு ஆனது ஒப்படைக்கப்பட்டது. கச்சத்தீவு யாருடைய காலத்தில் இலங்கையில் கையளிக்கப்பட்டது? ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க பிரதமராக இருந்த காலத்தில் இந்திரா காந்தியினால் இலங்கைக்கு ஒப்படைக்கப்பட்டது. இலங்கையில் காணப்படுகின்ற கேபிள் பாலம் அமைந்துள்ள இடம் எது? கெலனியம். பொரியகொடங்கிற பிரதேசத்தில் 180 மீட்டர் நீளத்தில் இந்த கேபிள் பாலமானது காணப்படுகின்றது. பிரிட்டிஷினால் முதலில் சட்டமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட இலங்கையர் யார்? ஜொஹனஸ் கெப்ரி. இவர்தான் பிரிட்டிஷினால் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட இலங்கையராக காணப்படுகின்றார். ஜொஹனஸ் கெப்ரி. 1833ஆம் ஆண்டு சார்ல்ஸ் பண்டிதரத்ன விஜயகோன் சட்டசபை உறுப்பினராக, இவர் பேர் சார்ல்ஸ் பண்டிதரத்ன விஜயகோன்கிறது, சட்டசபை உறுப்பினராக பதவி ஏற்றார். இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது பாடசாலை எது? காலி ரிச்மண்ட் கல்லூரி. 1714ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. CWW கண்ணங்கரா அவர்கள் ஆரம்ப கல்வியினை காலி ரிச்மண்ட் கல்லூரியில்தான் பெற்றுக்கொண்டார்.
ஆரம்ப கல்வியை வந்து CWW கல்லங்கல வந்து காலி ரிச்மண்ட் கல்லூரியில் தான் அவர் வந்து ஆரம்ப கல்வியை வந்து கற்றுக்கொண்டார். அது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1800. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். எனி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ நல்லா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please support my channel for more general knowledge videos. And subscribe to our channel. Appreciate me.